கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 125ஆக உயர்வு. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். கேரளாவில் ஏற்பட்டு இருக்கும் நிலச்சரிவு இதுவரை இல்லாத பேரழிவு என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வேதனை. அரசு இயந்திரம் முழுமையாக மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல். கேரள நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட 42 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேப்பாடி மருத்துவமனையில் அடையாளம் கண்டறியப்படாத சடலங்கள் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல். கேரள நிலச்சரிவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் என தகவல். மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். நூல்புழா, சூரல்மலை, அட்டல்மலை மற்றும் முண்டக்கை ஆகிய 4 கிராமங்கள் துண்டிப்பு. நிலச்சரிவில் அட்டமலைக்கு செல்லும் பிரதான பாதை சேதமடைந்திருப்பதால் மீட்பு பணிகளில் சிக்கல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள். முக்கிய சாலைகள் சேதமடைந்ததால் ஹெலிகாப்டரில் சென்று மீட்பு. கேரளாவில் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்ற மீட்பு பணிகள். சாலி ஆற்றில் மிதந்து வந்த 40க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்துள்ள கேரள அரசு. தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிட்டு 2 நாள் தூக்கம் அனுசரிப்பு. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் 11 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கேரள நிலச்சரிவு குறித்து அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி அளித்துள்ளதாக தகவல். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் கேட்டு அறிந்த ராகுல் காந்தி, நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை பாதுகாப்பாக மீட்க வலியுறுத்தல். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டுக்கு ராகுல் காந்தி இன்று செல்லவிருந்த நிலையில் பயணம் திடீர் ரத்து. இடைவிடாத மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமானம் தரையிறங்க முடியாது என்பதால் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கூலி வேலை செய்ய சென்ற தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து கொள்ள தமிழக அரசு சார்பில் 1070 என்ற அவசர எண் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து வயநாட்டுக்கு சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தல். கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்களை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் கேரளாவுக்கு உதவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணியில் உதவி செய்ய தமிழ்நாடு பாஜக சார்பில் குழு. தேவையான நிவாரண உதவிகளை இந்த குழு செய்யும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு.
தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் 16 மதகுகள் வழியாக 81,500 கன அடி நீர் திறப்பு. நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கிய சம்பவம். கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் சிக்கிய விவகாரம். கைதானவர்கள் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் அம்பலம். தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. பட தயாரிப்புக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெறுவதாக தகவல். தூத்துக்குடியில் நிலப்பிரச்சினை தொடர்பாக ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தவருக்கு ஆதரவு தெரிவித்த யூடியூபர் கைது. தற்கொலைக்கு தூண்டும் வகையில் பேசி வீடியோ எடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 2,37,000 கன அடி நீர் திறப்பு. நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை. ஜார்க்கண்ட் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ஒலிம்பிக் தொடரின் ஹாக்கி போட்டியில் லீக் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தி காலிறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒலிம்பிக்ஸ் தொடரில் 2வது வெண்கலப் பதக்கத்தை வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் தென்கொரிய ஜோடியை வீழ்த்தி மனுபாக்கர் சரபோத் சிங் அபாரம். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் மனுபாக்கர். ஹரியானாவில் உள்ள மனுபாக்கர் வீட்டில் பெற்றோர் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் சரபோத் சிங் மற்றும் மனுபாக்கருக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து. எங்கள் துப்பாக்கிச் சுடும் வீரர்கள் தொடர்ந்து எங்களை பெருமைப்படுத்துகிறார்கள் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. விறுவிறுப்பாக நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்று இந்திய அணி 3-0 என்ற தொடரையும் கைப்பற்றியது.